இலங்கையின் வடபால் முல்லையும் மருதமும் நெய்தலும் ஒருங்கே சூழப்பெற்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டாப்பளை பதியில் வீற்றிருந்து அருளாட்சி புரியும் தாய் தெய்வமான கண்ணகி அம்மனின் வைகாசி விசாக பொங்கல் விழா கடந்த 9ஆம் திகதி நடைபெற்றது. அன்னை அவள் முற்றமேறி அவள் பிள்ளைகள் ஒன்று கூடி பொங்கலிட்டு அன்னைக்கும் அமுது செய்து தாமும் அருள் பெற்று வீடு திரும்பும் புனித நன்னாள் இது. வைகாசி பௌர்ணமியில் கடல் நீரில் விளக்கெரியும் வரலாற்று புதுமைமிக்க வட்டாப்பளை கண்ணகியம்மனின் வருடாந்த பொங்கல் விழா பாக்குதண்டல் என்ற பாரம்பரிய நிகழ்வுடன் ஆரம்பமாகும். வட்டாப்பளை கண்ணகி என்றதுமே நினைவுக்கு வருவது கடல் தண்ணீரில் விளக்கெரியும் அதிசயம். இந்த அதிசயத்திற்கு சொந்தக்காரி அண்டமெல்லாம் ஆள்கின்ற ஆதி பராசக்தியின் சொரூபமாய் வீற்றிருக்கும் அன்னையவளே. நந்தி கடலோரத்தில் வீற்றிருக்கும் அன்னையவள் வாசலில் கடல் தண்ணீரில் விளக்கெரியும் அதிசயம் காண்போர் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும். தண்ணீரில் விளக்கெறிவது எப்படி என்ற கேள்விக்கு அன்னையின் அருள்மழையே என்பதை தவிர விடையேதும் இல்லை. வைகாசி பொங்கல் விழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே பொங்கல் நாளில் கண்ணகி அம்மனுக்கு விளக்கேற்றுவதற்கான கடல் நீரை எடுத்து வருவதற்கான சடங்குகள் ஆரம்பித்துவிடும். வைகாசி மாதத்து 2வது திங்கட்கிழமை தீர்த்தமெடுத்தல் எனும் புனிதமான நிகழ்வு இடம்பெறும். வட்டாப்பளை கண்ணகியை வழியாக வைத்து வழிபட்டு தொண்டு செய்பவர்களே முழு நாளும் உபவாசம் இருந்து விளக்கேற்றுவதற்கான கடல் நீரை எடுக்கும் புனித கருமத்தை செய்வர். விளக்கேற்றுவதற்கான கடல் நீரை தீர்த்தம் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர். சிலப்பதிகாரத்தின் சிலம்புக்கூறல் பாட்டிலே வட்டாப்பளை கண்ணகிக்கும் முள்ளியவலை என்னும் ஊரில் உள்ள காட்டாவிநாயகர் ஆலயத்திற்கும் உள்ள தொடர்பு கூறப்பட்டுள்ளது. வைகாசி திங்களில் வருவேன் ஒரு கிழமை காட்டாவிநாயகர் கோவிலுக்கே என்ற அந்த பாடல் வரிக்கு அமைவாக மரபு முறைப்படி தீர்த்தமெடுக்கும் புனித பணி இடம்பெறுகிறது. ஆரம்ப காலங்களில் நந்தி கடலிலேயே விளக்கேற்றுவதற்கான கடல் நீர் எடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் நந்தி கடலில் தண்ணீர் குறைந்தமையால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை எனும் ஊரிலுள்ள தீர்த்தக்கரை எனும் இடத்திலுள்ள கடலிலேயே தீபம் ஏற்றுவதற்கான கடல் நீர் எடுக்கப்படுகிறது. தீர்த்தம் எடுப்பவர் தீர்த்தம் எடுக்க செல்லும் முன் பல கிரியைகளை செய்ய வேண்டும். முதலில் தீர்த்தம் எடுப்பவருடைய வாய் வெள்ளை துணியால் கட்டப்படும். இவர் மௌனமாக தீர்த்த குடத்தினை தோளில் வைத்தவாறு சிராவத்தை கிராமத்திலுள்ள தீர்த்தக்கரை கடலை நோக்கி சம்பிரதாய பூர்வமாக பறை முழங்க அழைத்து செல்லப்படுவார். அங்கு தீர்த்தக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள அம்மன் கோயிலில் மரபு முறைப்படி பூஜைகள் நடைபெறும். முதலில் தீர்த்த குடத்திற்கான பூஜை நடைபெறும். தொடர்ந்து கடலிலே தீர்த்தமெடுக்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். இவை முடிவுற்றதும் தீர்த்தம் எடுப்பவரை இருவர் இருபக்க கைகளிலும் பிடித்துக்கொண்டு இடுப்பளவு ஆழமுள்ள பகுதிக்கு அழைத்து செல்வர். அத்தருணத்தில் கடல் கொந்தளித்து பேரலைகள் எழும்பும். இவ்வாறு அலை உயர்ந்து பேரலையாக வரும் பொழுது தீர்த்த குடம் வைத்திருப்பவரை அருகிலுள்ள இருவரும் ஒரு சில கணம் நீருள் அமுழ்த்தி பிடிப்பர். அவ்வேளையில் தீர்த்தக்குடம் நிரம்பியதும் மீண்டும் அவரை கரையிலுள்ள கோவிலுக்கு அழைத்து வருவர். இங்கு தீர்த்த குடத்திற்கான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். பின்னர் தீர்த்த குடத்தை தோளில் ஏந்தியவாறு தீர்த்த யாத்திரை மீண்டும் ஆரம்பமாகும். நீர் நிறைந்த பாத்திரத்தை அங்குள்ள மடையில் வைத்து பூசனை புரிந்த பின் மாலை 6 மணியளவில் அங்கிருந்து புறப்படுவர். இறுதியில் இரவு 9 மணியளவில் காட்டாவிநாயகர் ஆலயத்திற்கு தீர்த்த குடம் வந்தடைந்ததும் அங்கு விசேட பூஜைகள் நடைபெறும்.
பாக்குதெண்டல் என்பது பொங்கல் நடைபெறப் போகிறது என்பதை அனைவருக்கும் புலப்படுத்தலே இதன் நோக்கமாகும். பொங்கலுக்கான அரிசி, மடைக்கான பழம், பாக்கு, வெற்றிலை, தேங்காய், வலந்து ஆகிய பொருட்களை இப்பகுதியில் உள்ள பெரியோர்கள் தொன்று தொட்டு இன்று வரை வழங்கி வருகிறார்கள். இவர்களையே உபகரிப்புக்காரர் என கூறுவர். இந்த உபகரிப்புக்காரரிடமிருந்து மஞ்சள், பாக்கு, வெற்றிலை என்பவற்றை பெறுதலையே பாக்குதெண்டல் என கூறுவர். இந்நிகழ்ச்சி பற்றி பூசாரியார் கோபிய குடிமகனாருக்கு அறிவிப்பார். பொங்கல் நடைபெறுவதற்கு 15 நாட்களுக்கு முந்திய திங்கட்கிழமை பாக்குதெண்டல் நடைபெறும். இவ்வாறு ஒரு வார காலத்திற்கு முள்ளியவளை காட்டாவிநாயகர் ஆலயத்தில் இடம்பெறும் கிரியைகள் வழிபாடுகளை தொடர்ந்து தீர்த்தம் வைகாசி விசாக பொங்கல் தினத்தன்று வற்றாப்படை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு எஞ்சிய கடல் நீரில் விளக்கு ஏற்றப்படும்.